ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பெஸ்ட்டான மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, நெல்லிக்கான் நைட் போட் ரைடர்ஸ். இந்த ஃபுல் நேம் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் வந்து ஒரு மலையாளம் அர்த்தலிங்கான படங்க. இந்த படத்துக்கு கதை என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க. எப்பயும் பார்க்குற மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் கைஸ். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல ஊரை விட்டு போயிருப்பாரு படிக்கிறதுக்காண்டி. படிக்கும்போது நம்ம ஊர் அந்த கிராமத்துல போய் வெளிய போயிருப்பார் இல்லையா? வெளிய போய் அந்த வெளில படிச்சுட்டு நம்ம சொந்த ஊருக்கு வராரு. ரொம்ப வருஷம் கழிச்சு வராரு. எதுக்கு வராருன்னா, நம்ம 2 ஃப்ரெண்டு பார்க்கறக்காண்டி வராரு. வரும்போது 2 சரக்கு வாங்கிட்டு வராரு நம்ம ஃப்ரெண்டுக்காண்டி. அதுக்கப்புறமா ஹீரோ வர்றது அந்த பொண்ண பார்க்கறாண்டி, ஹீரோயின பார்க்கறக்காண்டி வராங்க. சைட் அடிக்கிறக்காண்டி. வரும்போது என்ன பண்றான்னா, அந்த 2 ஃப்ரெண்ட்லாம் சொல்றாங்க, சரக்கு போட்டு நைட் நேரத்தில என்ன சொல்றாங்க, நைட் நேரத்தில "நீ கீழ வராத, வேக்காத" அப்படி சொல்றாங்க. ஏன்னு நம்ம ஹீரோட்ட கேட்கறது அந்த ஃப்ரெண்டுட்ட கேட்கும்போது, ஹீரோ கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, "இந்த நைட் சமயத்தில அந்த குதிரை கால் வச்சு வெளிய வருவியா? அப்ப அட்டெஸ்ட் பண்ணியா? நம்மள பயன்படுத்திட்டு, நம்மள ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதாச்சும் இப்படி திங்கிறதுக்கு ஏதாச்சும் புடுங்கிட்டு போயிருவியா?" அப்படின்னு சொல்றாரு. அந்த குதிரை கால வச்சு நம்ம ஃப்ரெண்டுட்ட சொல்றியா? அப்பலாமா நடக்குது? அப்பதான் கட்டுக்கதை சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோ சுத்தமா நம்பல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்கறக்காண்டி நைட் 7த்துல வர சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு போறாரு. போன இடத்துல அந்த குதிரை கால் வச்சே என்ன பண்றாருன்னா, இப்ப நம்ம ஹீரோவ வந்து பயன்படுத்திட்டு போயிறாரு. அது இல்லாம ஹீரோ அங்க மயங்கி கீழ விழுந்துறியா, அதுக்கப்புறம் ஹீரோவும் 2 பேரும் சேர்ந்து இவங்கள இந்த குதிரை காலுக்கு யாரு அப்படின்னு இவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. இந்த படத்தோட மொத்த கதை ஐ கெஸ். லாஸ்ட்ல அங்க போலீஸ் மிலிட்டரி வீடு இருக்கு. அந்த மிலிட்டரி சரக்கு எடுக்குறாண்டி நம்ம குதிரை காலுக்கு அந்த அவன் அந்த பேய் வருது. அந்த பேய் வந்த பின்னாடி அந்த குதிரைக்கால என்ன பண்றான்னா, அந்த மிலிட்டரி சரக்கு எடுக்க போய் நம்ம பிளான் போட்டு அவங்க ஹீரோ வந்து என்ன பண்றான்னா, நம்ம 2 பேரும் 3 ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த குதிரைக்கால எப்படியாச்சும் புடிச்சு இந்த ஊர் ஜனல நிரப்பிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டு பிடிச்சுன்னு நம்ம அட்டசம் பண்ணது அந்த ஊர் ஜனல வந்து நம்ம அந்த குதிரைக்காலன்னு பிடிக்கலான்னு நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. இறங்குன முன்னாடி அந்த வீட்ல சுத்து போட்டுறாரு. சுத்து போட்ட முன்னாடி அந்த குதிரைக்கால வந்து சைக்கிள்கார பிடிக்கிறான்னு நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. இறங்குன முன்னாடி 2 நம்ம ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க. அவங்கலாம் அடிச்சு தும்சம் பண்ணிருது. அது இல்லாம அந்த பிடிக்கிறான்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட விடாம அவங்கள அந்த குதிரைக்காலன பிடிக்கிறாண்டி போறாரு. போன இடத்துல அந்த சாமி அந்த கிராமத்துக்கு சாமி வந்து அந்த தென்னை மரத்தால அந்த குதிரை கால ஏறிட்டு அந்த சாமி வந்து புடிச்சு கீழ தள்ளி விட்டு கட்டி போட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து போலீஸ்லாம் அந்த சைக்கிள் கலர் பிடிச்சு குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் ஜனங்கலாம் அமைதியா இருக்காங்க. எந்த பிரச்சனை தவிர அந்த கூலி சாமி வந்து ஊர் ஜனங்கள காப்பாத்தும். அப்படியே இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தோட கதை கைஸ். இந்த மூவிஸ் புடிச்சவங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிருங்க. ஒரு பெஸ்ட்டான மூவிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. பை கைஸ்.